Hey guys, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டியான வெஜிடபிள் குருமா தான் செய்ய போறோம். அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு குக்கர்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அதுல brinji இலை, ஏலக்காய், பட்டை, கிராம்பு, கல்பாசி இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்போ இதுல ஒரு வெங்காயம் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடுங்க. வெங்காயம் வதங்கிறதுக்கு நான் கொஞ்சமா உப்பு சேர்த்திருக்கேன். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் அதை வதக்கி விட்டுடுங்க. இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதுல 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் அதை நல்லா வதக்கி விட்டுடுங்க. இப்ப பாருங்க இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்ப இதுல ஒரு தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்ப பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்ப இதுல கேரட் சேர்த்துக்கோங்க, பீன்ஸ் சேர்த்துக்கோங்க, முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க, ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுடலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்க இன்னும் கொஞ்சம் கூட காய்கறிகள் சேர்த்துக்கலாம். இப்ப இதுல 1/2 டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க, 1 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. இப்ப இதை நல்லா கலந்து விட்டுடலாம். குருமாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது ஸ்லோ ஃப்ளேம்லயே 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்ப இதுல காய் முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இப்போ மூடி போட்டு மூடிடலாம். இந்த குருமாக்கு நம்ம இப்போ தேங்காய் அரைக்கணும். அது கூட 3 பத்து தேங்காய் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. 10 போல முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடலாம். இப்போ காயில வெந்திருக்கோம். நம்ம மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்க காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க. இது நல்லா ஸ்லோ ஃப்ளேம்ல கொதிக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிடாதீங்க. ஸ்லோ ஃப்ளேம்லயே கொதிச்சாதான் அதோட டேஸ்ட் அப்படியே இருக்கும். இப்போ இது மேல கொத்தமல்லி தூவி நம்ம இறக்கிடலாம். அவ்வளவுதான். இந்த குருமாவை நீங்க வீட்ல செஞ்சு பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை வீட்ல செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல போட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. Thank you.